தாம் தித் தாம். இப்படிலாம் வராது. நான் சொன்னதை நீ சொல்லி ஆடணும். தாம் தித் தாம். தாம் தித் தாம். கிடைக்கிறத தை. கிடைக்கிறத தை. என்னது? கிடைக்கிறத தை. நான் என்ன சட்ட தைக்கவா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? ஐயா இது வேணாம். ட்விஸ்ட் சொல்லி கொடுக்கட்டுமா? ட்விஸ்ட்னா என்ன டீச்சர்? ட்விஸ்ட் டான்ஸ்னா சிகரெட்டை குடிச்சிட்டு கீழே போட்டு அணைக்கும் போது இப்படி ஆடுவாங்களே, அதுக்கு பேர் தான் ட்விஸ்ட். நான் போய் சிகரெட் குடிச்சிட்டு வந்தா விட்டா சுருட்டே குடிச்சிட்டு வந்துருவா போல இருக்க. இதெல்லாம் வேணாம், உனக்கு நேரடியாவே சொல்லி தர்றேன். ஒண்ணு இல்ல டீச்சர். என்ன இது? என்னது விரலையே பால் கறக்குற? அது இல்ல, கையெல்லாம் எப்படி மொர மொர பெருசா இருக்கு? ஒண்ணு இல்ல, ஜதிக்கட்ட அடிச்சு அடிச்சு விரல் எல்லாம் பெருசாயிருச்சு. கைய கடக்கட்டும். டீச்சர், கால கூட பொம்பளை கால மாதிரியே இல்லையா? பல வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கேனா நான். ஆடாத ஆட்டமா ஆடி ஆடி அகன்றுச்சு. வெக்கமா இருக்கு. பொம்பளைக்கு பொம்பளை என்ன வெக்கம் டீச்சர் சொல்லுங்க. அது சரி, பொம்பளைக்கு பொம்பளை தானே. ஒன்னா நம்பருக்கு வருது. இவ்வளவு தானே, போயிட்டு வாங்களா. நான் போயிட்டு வர வரைக்கும் சும்மா இருக்காத, ஆடிக்கிட்டே இரு. ஐயோ வந்துருச்சு. என்னப்பா கண்ணு கட்டி? என்னப்பா? இல்லம்மா, உன்னால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க. அப்பா பொண்ணுகிட்ட சொல்ற விஷயம் இல்ல இது, இருந்தாலும் வேற வழி இல்லாம சொல்றேன். சொல்லுங்க பானா. ஒண்ணு இல்ல, இந்த லெட்டரை டீச்சர் கிட்ட கொடுத்துடணும். அப்பா பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, லவ் லெட்டர் கொடுத்துரு. ஒரு வெள்ளத்தோல பாத்திர கூடாத, உடனே செட்டப் பண்ணிடுவீங்க. இது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? இத மட்டும் அம்மாவுக்கு தெரியாம ரகசியமா வச்சிருந்தேன்னா இந்த நைனா உன்னை ஐநா சபை வரைக்கும் ஆட வைப்பேன். சரி 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 சரி. கரெக்டா குடுக்கறதுக்கு தான், கரெக்டா குடுக்கறதுக்கு தான், கரெக்டா குடுக்கறதுக்கு தான், கரெக்டா குடுக்கறதுக்கு தான். டீச்சர், நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? தெரியாம மடிச்சு கட்டிட்டேன். அது இல்ல டீச்சர், எங்க அப்பா இந்த லவ் லெட்டரை கொடுக்க சொன்னாரு. இது என்ன அநியாயம்? என்ன அநியாயம்? நீங்க இருக்கிற அழகுக்கு எவனோ லெட்டர் கொடுக்கலாம். நீங்க மட்டும் ஆம்பளையா இருந்தீங்க, உங்களை கட்டிக்கிறதுக்காக நான் ஒத்த கால்ல நிப்பேன். சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. பாத்தியா? நீங்களா? இது என்ன வேஷம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பொம்பளை வேஷம். ஐயோ என்ன நீங்களா? உட்காருங்க உட்காருங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் இங்க கூட்டமா வர்றது வழக்கம். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? விஷயம் தான் வாத்தியாரையா, பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது. பேப்பர்ல பாத்திருப்பீங்களே? படிச்சேன். அதனால நமக்கு என்னப்பா, ஓட்டு போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஐயா, இந்த தடவை நாங்க ஓட்டு மட்டும் போட போறது இல்ல, எங்க சார்பா யாராவது ஒருத்தரை எலெக்ஷன்லயும் நிறுத்தி வைக்க போறோம். யார நிறுத்த போறீங்க? உங்களை தாங்கயா. என்னையா? இத பாருங்க, நான் வாத்தியாரா இருக்கணும் தான் விரும்புறேன், வாத்தியாரா சாகணும் தான் ஆசைப்படுறேன். வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டா கூட திண்ணையில 10 பசங்களை உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். எனக்கு ஏன் இந்த பதவி இதெல்லாம்? இப்படி ஒரேடியா முடியாதுட்டா எப்படிங்க? ஐயா, இந்த தடவை நம்ம தொகுதிக்கு தலைவர் தேர்தல்ல தர்மலிங்கம் நிக்க போறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவிய அவர் கையில கட்டி இருக்கிற வாட்ச், கழுத்துல போட்டிருக்க செயின் மாதிரி அலங்கார பொருளா தான் நினைப்பாரு. அவரால மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போறதில்ல. அதனால நிச்சயமா அவர் தலைவரா வரக்கூடாது. அவரை எழுத்து நின்று தோக்கடிக்க உங்களால தங்க முடியும். தர்மலிங்கத்தை தோக்கடிக்கணும், வேற ஒரு நல்ல மனுஷனை தலைவனா நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதான உங்க ஆசை? ஆமாங்க. அதுக்கு நான் எதுக்கு? வேற ஒரு ஆளை நிறுத்துவோம். வேற யாருங்க இருக்காங்க? ஏன் இல்ல, நம்ம சேகர் இருக்கான், அவனை நிறுத்துவோம். என்னங்க நானா? ஆமா. இத பாருங்க, சேகர் இளைஞன், படிச்சவன், மில் தொழிலாளிகளுக்காக சங்கம் வச்சு பாடுபடுறான். இவனை நம்ம தலைவரா தேர்ந்தெடுத்தா நம்ம தொகுதி முன்னேற்றத்துக்காக கஷ்டப்படுவான். ஐயா, இந்த சங்க வேலையை எனக்கு சரியா இருக்குங்க. அதோட தலைவர் பொறுப்பெல்லாம் என்னால சுமக்க முடியாதுங்க. அனுமாரோட பலம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உன் சக்தி உனக்கே தெரியல. அது வந்து நான் சும்மா இரு. அடுத்த பஞ்சாயத்து யூனியன் தலைவர் நீதான். என்ன சொல்றீங்க? தலைவர் தலைவர் தலைவர். சுந்தரம், நான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன் தெரியுமா? வர்ற இருக்கிற பஞ்சாயத்து யூனியன் தேர்தல்ல தலைவருக்கு நான் போட்டிடுறேன். நீங்க எல்லாம் என்ன ஆதரிக்கணும்னு தான். அப்படிங்களா? நாங்க சேகரை நிறுத்துறதா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். அவனை தான் ஆதரிக்க போறோம். யாரு? எங்கிட்ட வேலை செய்யறேன் அவனை. நானும் அதை கேள்விப்பட்டேன். ஆமா, அவனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு அவனை ஆதரிக்க போறீங்க? தேர்தலில் நிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உழைப்பு தான் தகுதி. அப்படின்னா
நாங்க ஆதரிக்கிறவங்க மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்களா தான் இருப்பாங்க. உங்களை மாதிரி இல்லைங்க. நல்லா யோசிச்சு தானே முடிவு பண்ணீங்க. அதான் நீங்க இந்த போட்டியில இருந்து விலகிட்டா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா தோத்துருவீங்க. ஏற்கனவே 500 ஏக்கர் விஷயத்துல நான் உங்ககிட்ட தோத்துருக்கிறேன். இப்போ எலெக்ஷன்லயும் தோத்துருவேங்கிற. போயிட்டு வாங்க. வரேன். இங்க யாரு உங்க தாத்தா ஓட்டுறது? ஐயா ஆச்சா ஒட்டிட்டேல, சீக்கிரமா இறங்கு. காப்பாத்திட்டல விட. சாரி. அப்பன எதிர்த்து தேர்தல் பிரச்சாரமா? பேப்பர்காரங்களுக்கு வெள்ளமா இருக்குண்டா. எல்லா நியூஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஏன் தம்பி பெத்த அப்பாவையும் எதுக்குறிய? இது நியாயமா? அட நீங்க வேற, தேர்தல்னு வந்துட்டுனா அப்பாவை புள்ள எதுக்குறது, புருஷனை பொண்டாட்டி எதுக்குறது, இதெல்லாம் சர்வசாதாரணம். அப்போ இரணையனே பிரகலாதம் எழுத்த மாதிரி உதாரணம் வேறவா? நீ ஓட்டு மட்டும் கேளு, உதாரணம் எல்லாம் வேணாம். இந்தாங்க உங்க ஓட்டை மறந்துடாம குடிசை சின்னத்துக்கே போட்டுருங்க. இது ஞாபகத்துக்கு. உங்கள் ஓட்டு குடிசை சின்னத்துக்கு. இதே அங்க ஓட்டு. சரி. ஏன் தேவகி, நீ சினிமாவே பாக்குறது இல்லையா? ஓ நிறைய பாப்பேனே. படத்துல லவ்வர்ஸ் எப்படிலாம் காதலிப்பாங்க தெரியுமா? பாடுவாங்க, ஆடுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? தோணுது, ஆனா இங்க எப்படி? அதுக்கு தான் நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். நாம 2 பேரும் நாளைக்கு வெளியூர் போய் ஜாலியா இருந்துட்டு வருவோம். ஐயோ, அம்மாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க. அட நீ வேற, அண்ணனுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லு. வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லு. இந்த தேர்தல் சந்தடியில நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சரி.
சொன்ன நீளம் சொன்ன பல சொன்ன நீயும் நானும் காதல் பண்ணும் லவ் தேவகி my darling தேவகி my darling ஐயா, யாரது? என்னம்மா, எங்க இந்த நேரத்துல? காலையில பள்ளிக்கூடத்துக்கு போன தேவகி இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போனால? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறேன், வர லேட் ஆகும்னு சொன்னா. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்களே. சேகர் வேற வீட்டுல இல்ல. அதான் உங்களை கேட்டு போலான்னு வந்தேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. தேர்தல் வேலையை எங்கேயாவது போயிருப்பா. நான் பார்த்து கூப்பிட்டு வரேன். நீ போமா. சரிங்க ஐயா. இந்த நேரம் பார்த்தா மோட்டார் பைக் பஞ்சர் ஆகணும். எவ்வளவு தூரம் என்ன நடக்க வச்சுட்டிய? உனக்கு என்ன, 5 கிலோமீட்டர் தூரம் வண்டியை நாள தள்ளிட்டு வந்தேன். இன்னும் 2 கிலோமீட்டர் போனோம். நாக்கெல்லாம் வேற வறண்டு போச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு பாரு. கோயில் வேற பூட்டி இருக்கே. இரு, மண்டபத்துல யாரோ உட்காந்துருக்காங்க, அவங்கள கேட்டு பாப்போம். ஐயா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? உங்களதான் கேக்குறேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ரொம்ப தூரமா வண்டியை தள்ளிக்கிட்டே வந்திருக்கேன். ஏயா, உன்கிட்டதான் கேக்குறேன், பதிலே சொல்லாம உட்காந்துருக்க. காது கேட்கலையா? வாயில என்ன கொல்கட்டியா வச்சிருக்க? பதில் சொல்ல முண்டம். ஐயா, நீங்களா? என் சர்வீஸ்ல என் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இப்படி தப்பு பண்ணதில்லை. இதுதான் முதல் தடவை. இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். சார், எங்க காதல் ரொம்ப தெய்வீகமான காதல். அப்படி இப்படின்ற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நானும் இது மாதிரி நிறைய கதையெல்லாம் படிச்சிருக்கேன். இதெல்லாம் இலக்கியத்துக்கு ஒத்து வரண்டா, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏன்னா நீ பணக்காரன், அவன் சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன். நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டை நடந்து போச்சுன்னா நீ தப்பிச்சுக்குவ. அவ வாழ்க்கையில நான் பாழாயிடும். புரிஞ்சுதா? ஓ டேய், இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது தப்பு நடந்தது, உங்க 2 பேரையும் வெட்டி புதைச்சிருவேன். ஜாக்கிரதை.